தமிழரசி நம்ம ஜனாவோட கௌரவத்த சூப்பரா காப்பாத்துறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கன்டினியூவா ஆதரவு தாங்க. ஜனாவ எப்படி இருந்தாலும் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வரணும்னு அத மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிபி மாட்டுக்கும் ரூம்குள்ள போறாங்க. அவங்க மாமா பேச்ச கேட்டுட்டு, "இந்த சந்தர்ப்பத்த நீ பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தினா மட்டும் தான் உண்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "என்ன சிபி, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உனக்கு இந்த பிரச்சனைய பத்தி எதுவும் தெரியுமா?" "பாட்டி, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே தான் போகுது. 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா தான் உண்டு. ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் பாட்டி. அதுக்கு மேலேயும் இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது. நம்ம மன்னிப்பு கேட்டுற வேண்டியதான்." "என்ன சொல்ற?" "ஆமாம் பாட்டி, வேற வழியே இல்ல. எப்படி தமிழரசியால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சரி பண்ண முடியும். ஆனா, இவ்வளோ பெரிய விஷயத்த நீ நெனச்சா மட்டும் தான் உண்டு. மன்னிப்பு கேட்கறத விட்டா வேற வழியே இல்லங்கிற மாரி சொல்லிர்றாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரு 1 மணி நேரம் டைம் குடு. நான் யோசிச்சுட்டு எதுவா இருந்தாலும் பேசுறேங்கிற" மாரி சொல்லிர்றாங்க. "பாட்டி, எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா எடு" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே இந்த விஷயத்த ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. நம்ம ஜனா பாட்டி தமிழரசிக்கு, "சிபி இங்க வந்தாங்க. நாங்க தான் பார்த்துக்குறோம்னு சொன்னோமே. இப்ப எதுக்காக சிபி இங்க வந்தாரு? அவர் எதுவும் யோசனை குடுத்தாரா? இந்த கம்பெனியோட கௌரவத்த காப்பாத்த யாரும் வரப்போறதில்ல. அதனால நான் எல்லார் முன்னாடியும் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எந்த வகையில இதெல்லாம் நியாயம் தெரியல. ஆனா இத்தன நாளா பேரும் புகழும் சம்பாரிச்சு வச்சத நான் இப்ப காப்பாத்தியே ஆவணும். உன்னால முடிஞ்சா 1 மணி நேரம் அவகாசம் எடுத்துக்க. அதுக்குள்ள எதுவும் மாத்த முடிஞ்சா சரி. ஆனா அது எல்லாமே கஷ்டம் தான். என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது. நான் கோவப்படுறதுனால மட்டும் எதுவும் மாறப்போறதில்ல. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன். அவசரப்பட்டுறாதீங்க. நான் இருக்கேன்ல. அப்படியெல்லாம் நான் உங்கள மன்னிப்பு கேட்கலாம் விட்டுற மாட்டேன்னு நம்ப தமிழரசி சொல்றாங்க. "சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி நடந்துக்கணும். வேற வழி இல்லம்மா. சரி, உன்னோட டயத்த பாரு" அப்படின்னு சொன்னோனே, வினோத் கிட்ட பேசுறாங்க. நம்ம தமிழரசி 1 மணி நேரத்தில ஜெகதாம்பாள் மன்னிப்பு கேட்கிறேங்கிற மாரி சொல்றாங்க. நிச்சயம் அவங்க கௌரவத்த நம்ம காப்பாத்தியே ஆவணும். நம்ப எதுவா இருந்தாலும் மாஸ் பண்ணிறலாம். முதல்ல 4 பேர் நல்லா அசந்து தூங்குறாங்கன்னு சொன்னேன்ல, அங்க போவோம்ன்னு சொல்லிட்டு, வேக வேகமா நம்ம தமிழரசியும், வினோத்தும் அங்க போய் இறங்குறாங்க. இறங்குனோனே, "இது மாரி நாங்க இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். நாங்க சீஃப்ப பார்க்கணும்னு" சொன்னோனே, அப்படி பார்க்குறாங்க. "சார், எதுனால அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க கம்பெனி பேர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத எங்களால ஜீரணிக்கவே முடியல. தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கங்கிற" மாரி கேட்குறாங்க. "என்னம்மா பண்ணணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "சார், நான் எதுவும் மாத்தி எழுதி குடுங்கன்னுலாம் கேட்கல. எதனால இங்க இது மாரி பிரச்சனை வந்திருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் சாப்பிட்டுருக்காங்க, என்னென்ன செயல்பாடெல்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தமிழரசி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா, இதெல்லாம் சொல்ல முடியாதும்மா. ஜனான்னு யாரு தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து போராட்டம் பண்ணி, இட்லி எல்லாம் வித்து இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்காங்க. அவங்களுக்கு மத்தவங்கள ஏமாத்தணும்னு அவசியமே படாது. அவங்க எல்லாரையும் தான் பசங்களா, தான் பேரனா தான் நெனைப்பாங்க, பேத்தியா தான். அப்படி இருக்கும்போது, அவங்க மேல நேர்மையா நடந்துக்கிட்டவங்க மேல இது மாரி ஒரு அவப்பேறு வருது சரியில்ல சார். நாங்க இன்னமும் உங்ககிட்ட என்னென்னலாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம்ன்னு சொன்னோனே, "இதுக்கு கூட நீங்க உதவி செய்யலன்னா எப்படி சார்? அவங்க ரொம்பவே மரியாதைக்குரியவங்க. அவங்களுக்கு இது மாரினா எங்களால ஜீரணிக்கவே முடியாது. தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்கிற" மாரி கேட்ட உடனே, "நல்லவங்க தோத்துறக்கூடாது சார். அப்படி தோத்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குற மாரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை போயிடும் சார். நம்பிக்கை போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். அதுக்காக தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நான் அந்த பேப்பர குடுக்குறேன்னு" சொல்லிட்டு பேப்பர குடுக்குறாங்க. குடுத்த உடனே தமிழுக்கும், வினோத்துக்கும் ஒண்ணும் புரியல. இங்க வேற ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த ஆதாரம் பூர்வமா நிரூபிச்சிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "சார், இத நீங்க பார்க்க மறந்துட்டீங்கன்னு" சொல்லி இத வாசிச்சு காட்டுறாங்க நம்ம தமிழரசி. இத பார்த்த உடனே, "ஆமாம்மா, இதுதான் முக்கிய காரணமா இருக்கும். சார், இங்க அடுத்தது உங்கள்ட்ட கேட்பாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் பண்ணிருங்க. இந்த ஆதாரத்த எடுத்துட்டு நாங்க போலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நீங்க இந்த பேப்பர எடுத்துட்டு போங்க. உண்மைங்கிறப்ப நீங்க உங்க தரப்ப நியாயமா போராடிக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ரொம்பவே தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வராங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ப சிபி இருக்காருல்ல, அவரு ஃபோன் அடிச்சு மைக்க எடுத்துட்டு, "எல்லாரும் வாங்க, ஜனா உங்ககிட்ட பேசணுமா" அப்படின்னு சொன்னோனே, ஏதோ ஒரு பரபரப்பா அவங்க பேசப் போறாங்க. ஒண்ணு மறுப்பு தெரிவிக்கணும், இல்லாட்டி மன்னிப்பு கேட்கணும். இது 2த்துல எது நடந்தாலும் நமக்கு நல்லது தான்னு சொல்லிட்டு, அப்படியே மைக் எடுத்துட்டு ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெகதாம்பாள் நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கங்கிற விஷயத்த கேட்கறதுக்கு மக்கள்லேருந்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கங்கிற விஷயத்த சொன்னோன்னே இதை பார்த்துட்றாங்க செல்ஃபோன் மூலியமாக. நம்ம தமிழ் பாத்தியா இப்போ ஜெகதாம்பாளை மன்னிப்பு கேட்கறதுக்காக ஏகப்பட்ட சதியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சார், ஜெகதாம்பாளை எப்படி இருந்தாலும் மன்னிப்பு கேட்க விட்டுறக்கூடாது. அண்ணா சீக்கிரம் ஓட்டுங்கண்ணே. எப்படி இருந்தாலும் நம்ம அங்கே போய் தடுத்து நிப்பாட்டணும். உண்மையை எல்லாத்தையும் நமக்கு தெரியுது. அது எல்லாத்தையும் நிரூபித்து காட்டி அவங்க மரியாதையை திருப்பியும் பல மடங்கு தூக்கி நிப்பாட்டணும். அவங்க எப்போதும் நியாயவாதி. அந்த எண்ணத்தை நம்ம குறைச்சி எடை போட்டுறக்கூடாது, நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் இவங்க சூப்பராக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியல. சரி, தவறுகள் நடக்கிறது சகஜமான விஷயந்தான் அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப, பார்த்தீங்களா நம்ம கம்பெனியை பற்றி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சிபி சொல்லிட்டு இருக்காங்க. இதை விட்டால் வேறு வழியே இல்லை பாட்டி, நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா அப்படியே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். தமிழரசியும் என்ன செய்ய முடியும்? அவளால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் எதையும் மாற்ற முடியாது. சரி போய் நிற்போன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன சார் ரொம்ப நேரம் ஆச்சு, வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிபியும் கணேசன் சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை, இன்னைக்கு தாயா நீ உருப்படியான காரியத்தை பண்ணியிருக்க. இந்த விஷயத்தை செஞ்சாலே இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே சாயங்காலத்துக்குள்ளே அமைதியாயிடும். யாருக்கும் இதெல்லாம் ஞாபகம் கூட இருக்காது. அதுக்கப்புறம் என்ன, திருப்பியும் பழையபடி எல்லாமே அமைதியாகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனிக்கு ஒரு மரியாதை கிடச்சிரும். அந்த மரியாதை போக வேண்டியது கொஞ்சம் பேருக்கு, திருப்பி மீட் எடுத்துடலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆமா அத்தைங்கிற மாதிரி கணேசன் சொல்லிட்டு இருக்கிறப்ப மைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் என் கௌரவத்தை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சா, ஆனால் என்ன நான் தான் காரணம்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்களே, இது எந்த வகையில் நியாயம்னு தெரியாமல் நம்ம ஜனாபாட்டி மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறது முக்கிய காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா, கார் மாதம் நிற்கிது. அந்த கார்லேருந்து நம்ம தமிழரசி, வினோத் எல்லாரும் வேக வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஜனாபாட்டி இந்த விஷயத்துலேருந்து இத்தனை வருஷம் நான் நேர்மையாக ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அது எல்லாத்தையும் பொய்யுங்கிற மாதிரி நானே சொல்கிற மாதிரி இருக்கே, இந்த விதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கடவுளே யாராவது மூலியமாவது காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லும்போது, மாசா நம்ம தமிழரசி வந்துடுறாங்க. வந்துட்டு எதுக்காக இவங்க மன்னிப்பு கேட்கணும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாமல் அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சிபியும் கணேசன் சொல்கிறப்ப, நான் பார்த்துக்கிறேன், இந்த கம்பெனி என்னோடது, அப்படி இருக்கும்போது நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பேப்பரில் இருக்கிறது எல்லாத்தையும் வாசிச்சு காட்டுறாங்க. இதை கேட்டோன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல. சிபிக்கும் கணேசனுக்கும் அப்படியே ஆச்சரியமாக போச்சு. நம்ம பாட்டியை மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடலாம், நமக்கு பேரும் புகழும் கிடச்சிடும்னு பார்த்தா பாட்டியோட கௌரவத்தை மீட்டெடுத்துட்டாலே, இனிமேட் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறப்ப ஜனா மேடம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நேர்மையாக விசுவாசமாக எல்லாருக்கும் இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இன்னமும் அது மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க பசங்களுக்கு வீட்டில் எப்படியெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்க எல்லாரையும் தன்னோட பசங்களாக நினச்சி ரெடி பண்ணி தராங்க.